ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களுக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய டிரான்சிட், இந்த 30 நாளுக்குரிய டிரான்சிட், இந்த 30 நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் மிதுனத்திலையும் 15 நாள் கடகத்திலையும் இருப்பார். இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான். சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர். சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த சில பேர் அதை இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக, சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால், தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சந்திரனுக்கு. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், சில பேருக்கு வருட கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிடெண்ட்டாக, சார் நான் ஒரு வீடு வாங்கணும், ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா? கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க. சார் நான் ஒரு தோட்டம் வாங்கணும், சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும்? இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை. பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும், இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள். சார் இந்த வருஷம் நான் ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், யூ கேன் டூ. அந்த மாதிரி காமனாக பேசணும். சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க, மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் 60 வயசில் ஒருத்தர் இருப்பார், 30 வயசில் ஒருத்தர் இருப்பார், நேற்று தான் ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கும். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த 1 வயசு குழந்தை என்ன கேட்கும்? ஏப்பா 1 வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி, கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன? விவசாயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா, எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. மஞ்சள் போட்டிருக்கேன், ஏறுமா என்னன்னு தெரியல, கரும்பு போட்டிருக்கேன், ஏறுமா, இந்த மழை வருமாப்பா. இதான் பொதுவான கருத்து. இதில் சில பேர் இந்த மேல் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது, கீழ் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது. இந்த மேல் நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல் நோக்கு நாள்னு பேர். இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும், உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும், கேரட்டு கீழ் நோக்கி வளரும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மேல் நோக்கு நாளப்பா, அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது, அவயோகின்னு ஒன்று இருக்குது, யோகினின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது. யோகினிங்கிறது வேறு. இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா, வீடு கட்டுறதுக்கு, அப்போ தான் யோகினியை பார்க்கணும். யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன, எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள்? சார் காலண்டரில் போட்டிருக்கு, பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்றைக்கி கல்யாணத்தை வச்சு. விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், முகூர்த்தம் என்பது விவாகம், விவாக பொருத்தம், அப்புறம் விவாக சக்கரம், இந்த மாதிரி நிறைய நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே தைரியசாலிகள், விவேகசாலிகள் அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட பொருத்தம் பார்க்க வரும்போது மட்டும் என்னன்னு கேட்டால், சிம்மராசியா சார், வேணாம் சார், சிம்மராசியில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் கோவக்காரங்க சார், சிம்மராசியில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க சார். பாருங்கள், இந்த சிம்மராசிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம்,
சிம்மராசியா அப்படின்னு எல்லாம் யதார்த்தமாக பேசுவாங்க. ஆனால் இந்த திருமண பொருத்தத்தில் வரும்போது மட்டும் சிம்மராசி கொஞ்சம் கோவக்காரங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாக நான் சொல்கிறேன், சிம்மராசிக்காரர்கள் மிகவும் குணவான்கள், தயாள குணம் படைத்தவர்கள். யாருக்குங்க கோபம் வரும்? குணமுள்ளவர்களுக்கு தான் கோபம் வரும். கோபம் அவர்களோட பெரிய மைனஸ் தான், இல்லைன்னு நான் மறுக்கவே முடியாது. காலபுருஷனின் 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் அதிபதியாக சனி வர்றார். அதனால் கண்டிப்பாக கோபக்காரர்கள், ஆனால் குணவான்கள். அதில் அடிச்சுக்கவே முடியாது. வார்த்தைகளை கோபமாக பிரதிபலிப்பார்கள். நீ பெரியவனாயா சொல்லியா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் குணவான்கள். ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் என்னை திட்டினி இல்லை, நீ என்ன சொல்லி திட்டின அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நானா உன்னை வா இல்லவே கிடையாது. என்னப்பா சொல்கிறீங்க, நீ தான்ப்பா சொன்ன, ரெக்கார்டு பண்ணி போட்டு வச்சா கூட இது நான் இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய கோபத்தின் ஆயுள் கம்மி. காலையில் கோபம் வரும், மத்தியானம் கூப்பிட்டு சாப்பிட வரையான்னு கேட்பாங்க. மத்தியானம் கோபம் வந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் ஏப்பா சாப்பிட்டு போகலாம்ல அப்படி நீ திட்டினில்ல. அந்த மாதிரி ஒரு கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும். சரி சார், இந்த கோபம் இருக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை? நாங்கள் கோபப்படுறோம், உங்களுக்கு என்ன? இந்த கோபத்தினால் குழந்தை பாக்கியத்திற்கான தடை தாமதம் நீடிக்கும். ஏன் சார், கோபப்படுறதுக்கும் குணத்தைப்படுத்துறதுக்கும் அதுலேயும் இதுலேயும் என்ன சார் சம்மந்தம், குழந்தை பிறக்கிறதுக்கும் அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோபப்படுறதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாகுமாமா. நீங்கள் பயங்கர கோபப்பட்டிங்கன்னா உங்களுடைய பெரும்பாலும் இப்போ சமீபமாக பாருங்கள், ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வருதுன்னா கோபத்தினால் வருது. சில பேர் ஒருத்தர் சொல்கிறாங்க, பிரியாணி 2 கிலோ பிரியாணி சாப்பிட்டா என்ன அளவுக்கு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வருமோ, நீங்கள் 1 நிமிஷம் கோபப்பட்டால் வருமாமா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோம்னா அந்த கோபம் 2 கிலோ பிரியாணி சாப்பிட்றதுக்கு சமமாமா. அப்புறம் நீங்கள் டெய்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டி வரும். இந்த நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்கு உறுதி சொல்லப்படுகிறது. குழந்தை பாக்கியம் யார் கொடுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம்? குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதியானவர், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நீங்களே ஒரு 5, உங்களுக்கு ஒரு 5 குரு, அந்த 5 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீரும். படிப்பில் வெற்றியை தந்தே தீரும். 11ஆம் இடம் தான் உங்களுக்கு வெற்றின்னு பேர். ஜெயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ஜெயம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கும் என்றால், நான் வெற்றி பெற்று விட்டேன். இங்கிலீஷில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த சக்ஸஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த ஜெயம். இதற்கான காரண காரியமாக இருக்கக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகத்தில் கண்டிப்பாக வெற்றிக்குரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனும் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் 8ஆம் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் முழுவதும் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரும். எந்த சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி வாங்கும்போது நீங்கள் சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன், நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன். சார் நாங்கள் 2 இடத்துக்கு வர முடியாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்